இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து மருந்து அடிக்கிற டே. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வளர்க்குற செடிகளுக்கெல்லாம் வந்து மருந்து அடிப்போம். ஸோ நம்மளே இயற்கையாக தயாரிக்கக்கூடிய மருந்து தான் வந்து யூஸ் பண்ணுறோம். தண்ணி மற்றும் 10 வகையான தாவரங்கள்லேருந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு சில தாவரங்கள் நான் என்னெல்லாம் இன்றைக்கி அடித்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம வழக்கமாக அடிக்கிறது தான் மல்பெரி. ஸோ இது ரொம்பவே வந்து செழிப்பாகவும் பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து அடித்தோம். இதில் வந்து காயெல்லாம் காய்க்க தொடங்குது. ஆனால் காய் பழம் எதுவுமே நமக்கு கிடைக்கிறதில்ல. அணில் வந்து அணில் குருவிகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து வளர்த்துட்ருக்கோம். செகண்ட் வந்து இது நிறைய பேருக்கு தெரியாது. இது என்னென்னா அவுரி செடி தான் வந்து உண்மையான அவுரி செடி. நிறைய பேர் ஃபேக்காக உள்ள கொழிஞ்சி செடியெல்லாம் அவுரின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். லைட் பிங்க் கலரில் வந்து பூ பூக்கும், இலையெல்லாம் வந்து உடையும். இதுதான் வந்து அவுரி செடி. இது வந்து ஹேர் டை தயாரிக்கும், ஹேர் ஆயில் தயாரிக்கும், ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பசலைக்கீரை. இது வந்து நம்ம நட்டு வச்சுருக்கோம் தோட்டத்தில். இது பருப்பு கூடலாம் போட்டு குழம்பு கூட்டெலாம் வச்சு சாப்பிடலாம். அடுத்து மணல் தக்காளி கீரை, சொடக்கு தக்காளி, கரும்பு, வல்லாரை, இது எல்லாமே நம்ம வந்து நட்டு வச்சுருக்கோம். எல்லாமே நம்ம வந்து ஓனாக தான் வந்து எந்த ஒரு கெமிக்கல் மருந்தும் யூஸ் பண்ணாமல் இயற்கையான மருந்து தான் யூஸ் பண்ணி வளர்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்கு புஷ்பம். இதான் வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த ப்ளூ கலர், இதில் இன்னும் கலர்லாம் உண்டு. நம்ம இப்போ ஒன்று நட்டுருக்கோம். நல்லா அதுவும் செழிப்பாக வளருது. அடுத்து கத்திரிக்காய் செடி. ஸோ இது வந்து தென்னை மரத்தில் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அங்கங்கே நட்டு விட்ருக்கோம். இதுவும் 1-2 அப்பப்போ காய்க்கும். ஸோ இதிலெல்லாம் மாவு பூச்சி வரும். அதனால் இதை வந்து அடிச்சிட்ருக்கோம். இன்னும் நிறைய செடி நம்ம வந்து வச்சுருக்கோம். வீடியோவில் கொஞ்சம் தான் வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து ஃபைனலாக ஒரு பலாமரம். இதை வந்து நர்சரியில் வாங்கி வச்சது. அந்த ஆரஞ்சு கலரில் காய்க்கும். இப்போவே இதிலெல்லாம் காய் வர தொடங்கிடுச்சு. இருந்தாலும் நம்ம நல்லா வளர்ந்த பிறகு தான் வளர விட்டு தான் காய் வர விடுவோம்.